ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 6/10/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 5:55 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் பௌர்ணமி, அதனால் சத்யநாராயண பூஜை செய்ய வேண்டும் அல்லது அந்த பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும். சத்யநாராயண பூஜை என்பது வறுமைகளை ஓட்டுகின்ற பூஜை. வறுமை நமக்கு இருக்கின்ற வறுமை, கடன் பிரச்சனைகள் மற்றும் தடைகள், தாமதங்கள் இவற்றையெல்லாம் அடியோடு விரட்டுகின்ற பூஜை சத்யநாராயண பூஜை. இந்த பூஜை இல்லத்திலே செய்யலாம் அல்லது கோவிலிலே நடக்கின்ற சத்யநாராயண பூஜையிலே கலந்து கொள்ளலாம். மேலும் பௌர்ணமி தினம் சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் இருந்தபடியே அந்த அண்ணாமலையானை நினைத்து கொள்ளுங்கள். கிரிவலம் செல்வது மிக 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 விசேஷம். திங்கட்கிழமை பௌர்ணமி சேருகின்றது, சோமவார பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வருகின்றது. ஆக இன்றைய நாளிலே கிரிவலம் வருவது என்பது மிக மிக நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும். எனவே இந்த வழிபாடுகளை செய்து நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் அணிய மற்றும் வாங்குவதற்கு சிறப்பான நேரம். அழகு சாதன பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். அனைத்து விதமான சுபகாரியங்களையும் தொடங்குவதற்கு நல்ல நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. நேரம் மதியம் 2 முதல் 3 வரை. நிம்மதியாக உண்டு உறங்கிவிடுங்கள். அந்த நேரத்தில் எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீர்கள். நல்லா தூங்கிடுங்க சாப்பிட்டு, பிரச்சனையே இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. முக்கிய முடிவுகளை இந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது. ஆகவே மௌனம் காப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:06 வரை பூரட்டாதி, அதன் பிறகு உத்திரட்டாதி. இன்றைய திதி இன்று காலை 11:42 வரை வளர்பிறை சதுர்தசி, அதன் பிறகு பௌர்ணமி. இன்றைய சந்திராட்டமும் சிம்ம ராசிக்கு சந்திராட்டமும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீண் விரயங்கள் ஏற்படும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடவே கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் மேஷராசினர் இன்றைய நாளிலே இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்தி நலம் காண வேண்டிய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு. காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். சுபகாரியங்களை தொடங்கினால் அது நல்லபடியாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் இருக்கும். மொத்தத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியமும் வயதுக்கேற்ற நன்மைகளும் நடக்கின்ற நல்ல நாள்.
இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசிதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவியிடையே கடந்த காலத்திலே இருந்த உரசல்கள் எல்லாம் மாறி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நாளாக இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு. இன்றைய நாளிலே மேலும் என்ன செய்ய வேண்டும்? சிவ வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற கடகராசினருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும், முன்னேற்றத்தை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு லாபம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற நல்ல நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சந்திரன் இன்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். இறைவனை அதிகம் துதிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லாதீர்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். நீங்கள் யாருக்கும் வலிய சென்று ஆலோசனைகளை சொல்லாதீர்கள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். மற்றவர்களை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். சிவ வழிபாடு முக்கியம். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புதிதாக வேலை வாய்ப்புகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் தேடி வருகின்ற நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நல்ல நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். மொத்தத்தில் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். துலா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்கள் ஏற்படும். ஆகவே ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கும் போதே இதை பேசலாமா வேண்டாமா, சண்டை வருமா என யோசித்து பேசுவது நல்லது. அதேபோல் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். ஆகவே ஒரு 2 நாட்கள் கழித்து எதுவாக இருந்தாலும் முயற்சிகளை தொடங்குங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது.
அதேபோல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு லாபங்கள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே துவங்கினால் அது நல்லபடியாக முடியும். முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பார்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் என்பது உங்களுக்கு அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள். அதற்கான முன்பணத்தை கொடுப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டு. தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு லாபமான நாளாக இருக்கின்றது. அலுவலகத்திலே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் பொருள் வரவும் தனலாபமும் திடீர் அதிர்ஷ்டமும் தேடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. சிந்தை மகிழ சிவபுராணம் படியுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் அது நல்லபடியாக முடியும். உங்களுடைய உறவினர்களோடு உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். சிறப்பான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். பிரதோஷ வேளை இது, சிவனருள் பொழிகிறது. ஈசன் சன்னதியில் திறந்ததம்மா மணிக்கதவு. பிரதோஷம் நம்முடைய ஜாதகத்திலே இருக்கின்ற தோஷங்களை எல்லாம் நீக்குகின்ற அற்புதமான ஒரு வழிபாடு பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வேளையிலே சிவபெருமானை சிவன் ஆலயத்துக்கு சென்று அங்கு நடக்கின்ற நந்தீஸ்வரருக்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்களை எல்லாம் பார்த்து சிவபெருமானை தரிசனம் செய்து அம்பாளை தரிசனம் செய்தால் நமக்கு எப்படிப்பட்ட சனி, அதாவது 7.5 சனியாகட்டும், அர்த்தாஷ்டம சனியாகட்டும், சனி திசையாகட்டும், எப்படிப்பட்ட இன்னல்கள் இருந்தாலும்
அந்த இன்னல்கள் நம்மை பாதிக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாட்டை மாதா மாதம் இந்த 2 பிரதோஷங்கள் வரும். இந்த 2 பிரதோஷங்களையும் முறையாக கடைபிடித்து அந்த பிரதோஷ தினத்திலே விரதம் இருந்து, பிரதோஷ தினத்திலே என்னென்ன செய்யலாம்? மௌன விரதம் இருக்கலாம். மௌன விரதம் இருந்து சிவ வழிபாடு, சிவனை மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். 2வது உண்ணா நோன்பு. அதாவது நல்ல பிரதோஷ தினத்தன்று எதுவுமே சாப்பிடாமல் மாலையிலே சிவ வழிபாடு முடித்துவிட்டு அங்கு கொடுக்கின்ற பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு அன்றைய தினத்தை முடித்து கொள்ள வேண்டும். வயதானவர்களுக்கு தனிப்பட்ட அவர்களுடைய உடல் நிலையை பொறுத்து தங்களுடைய விரத முறையை மாற்றிக்கொள்ளலாம். ஏதேனும் சற்று ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படி செய்தால் மிக மிக நன்மையை கொடுக்கும். சிவன், நிறைய பேர் நினைக்கின்றார்கள் சிவன் ருத்ரஸ்வரூபம், சிவன் கோபமானவர் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிவபெருமான் கருணையே வடிவானவர். தனக்காக பூஜை செய்து பன்றிக்கரியை கொடுத்த கண்ணப்பருக்கு உடனடியாக ஒரு மோட்சத்தை கொடுத்தார். கண்ணப்ப நாயனார் தான் என்ன செய்கின்றோம் என்றே தெரியாமல் பக்தி செய்தவர். அப்படிப்பட்ட கண்ணப்ப நாயனாருக்கு என்ன செய்தார் சிவபெருமான்? 63 நாயன்மார்களிலே ஒருவராக ஆக்கினார் அவரை. இன்றைக்கும் நாம் கண்ணப்பரை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம். கண்ணப்பா நில் என அந்த வேடுவனுக்கு பெயர் வைத்தார், கண்ணப்பா என. எப்படிப்பட்ட ஒரு பாகியம் கண்ணப்பருக்கு! ஆகவே சிவபெருமான் கருணையே வடிவானவர். சிவனை நினைத்து சோதிப்பார். ஆனால் சோதனையின் முடிவு என்பது அந்த பக்தனுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் குவிவதாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்தால் வாழ்விலே எல்லா விதமான ஏற்றங்களையும் பெறலாம். குறிப்பாக 2-3 பிரதோஷங்கள் முக்கியமாக இருக்கின்றது. அவற்றிலே ஒன்று சனி மகா பிரதோஷம். இப்போது 2 நாட்களுக்கு முன்னால் சனி பிரதோஷம் போனது. குறிப்பாக சனி பிரதோஷம், சோமவார பிரதோஷம், இவையெல்லாம் மிக முக்கியமான பிரதோஷங்கள். சனிக்கிழமைகளிலே வருகின்ற பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என அழைக்கப்படுகின்றது. இந்த சனி மகா பிரதோஷத்திலே நாம் சிவபெருமானை தரிசித்தால் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கும். இந்த நாளிலே, இந்த சனி மகா பிரதோஷ நாளிலே நாம் இறைவனை தரிசிக்கின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மற்ற பிரதோஷங்களுக்கு நாம் செல்லவில்லை என்றாலும் சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் மற்ற பிரதோஷங்களிலும் கலந்து கொண்ட மற்ற பிரதோஷங்களிலும் நமக்கு கிடைக்கின்ற நற்பலன்கள் கிடைக்கும். சிவனுக்கு உகந்த ஒரு அற்புதமான விரதம் இந்த பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ விரதம் என்பது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களிலே வருகின்ற திரையோதசி திதி தான் பிரதோஷ நாள். ஒவ்வொரு கிழமையிலே வருகின்ற பிரதோஷத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு பலனும் உண்டு. அதிலே இந்த சனிக்கிழமை அன்று வருகின்ற பிரதோஷம் என்பது மிக மிக உன்னதமானதாக கருதப்படுகின்றது. நம்முடைய ஜாதகத்திலே இருக்கின்ற பிரதானமான தோஷங்களை நீக்குவது இந்த பிரதோஷ வழிபாட்டினுடைய முக்கியமான ஒரு அம்சமாகும். எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் மிக கடுமையான கடத்திர தோஷம், திருமணம் நடைபெறவில்லை. அவருக்கு ஒரு சுவாமிஜியுடைய உத்தரவு பிரகாரம் இந்த பிரதோஷ விரதத்தை இருந்தார். 6 பிரதோஷம்தான். 6 மாத பிரதோஷத்திலேயே அவருக்கு பலன் கிடைத்தது. திருமணம் நல்லபடியாக நடந்தது. இப்போது குழந்தையோடு நன்றாக இருக்கின்றார். நான் கண்ணால் கண்டது. பிரதோஷ விரதம் இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை மேம்பட்டது என்று சொல்வார். அவர் மனைவி வந்த நேரம் அவருடைய தொழிலும் உச்சத்திற்கு சென்று விட்டது. இப்போது மிக நன்றாக இருக்கின்றார். ஆகவே இவெல்லாம் அடியன் பார்த்த உதாரணங்கள். அதனால் சொல்கின்றேன், பிரதோஷ விரதம் என்பது மிக மிக முக்கியமானது. சிவபெருமான் தேவர்களை எல்லாம் காப்பாற்ற ஆலகால நஞ்சை உண்ட நேரம், அந்த
நஞ்சை உட்கொண்ட நாள் சனிக்கிழமை. எனவேதான் சனிக்கிழமை என்று வருகின்ற பிரதோஷம் என்பது சனிமகா பிரதோஷம் என்று பெயர் பெற்றது. சிவபெருமானை நாள்தோறும் வணங்குகின்றோம் என்றாலும் இந்த பிரதோஷ காலத்திலே எம்பெருமானை ஆலயத்துக்கு சென்று வணங்குவது மிக அற்புதமான ஒரு பலனை நமக்கு ஏற்படுத்தி தரும். பிரதோஷ காலத்திலே ருத்ராட்சம் பூண்ட அடியாரை காண்பதே ஒரு சிவபெருமானை கண்ட ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் என்று சொல்கின்றது சாஸ்திரம். ஆகவே ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி தினங்களிலே மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள அந்த பிரதோஷ காலத்திலே சிவன் கோவிலுக்கு தவறாமல் சென்று அங்கு நடக்கின்ற அபிஷேக ஆராதனைகளை கண்டு கோவிலுக்கு சென்று வீண் பேச்சு பேசாமல் ஓம் நம சிவாய சிவாய நம 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 என சிவபெருமானை பாட வேண்டும். உங்களுக்கு பாடத் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. அந்த நேரத்திலே சிவனுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு அத்துணை பலன்கள் கைமேல் கிடைக்கும். மேலும் இந்த சனி பிரதோஷ நாளிலே சிவாலய வழிபாடு செய்தால் வேற என்ன கிடைக்குமாம்? 5 வருஷம் நாம் தொடர்ந்து கோவிலுக்கு சென்ற பலன் அந்த ஒரு நாள் பிரதோஷ வழிபாட்டிலே நமக்கு கிடைக்கும். இந்த பிரதோஷ நேரத்திலே அந்த நந்தீஸ்வரருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பு அரிசி நெய்விளக்கு இவற்றை வைத்து வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? சுபிக்ஷம் கிடைக்கும், வறுமை நீங்கும். இன்றைய நாளிலே முழுதுமாக விரதம் இருந்து மாலையிலே பிரதோஷ வேளையிலே சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சிறிதாக உணவு எடுத்துக்கொண்டு அந்த விரதத்தை முடித்து கொண்டால் அதற்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. மேலும் அபிஷேகத்துக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீறு, பஞ்சாமிர்தம், வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை இந்த வழிபாடுகளுக்கு, அதாவது அபிஷேகம் முடிந்த பின் நடக்கின்ற இந்த மலர்களால் அர்ச்சனை செய்த பிறகு தீபாராதனை நடைபெறும். அந்த தீபாராதனையை பார்ப்பவர்களுக்கு வாழ்விலே எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும். அபிஷேக பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்தால் அது நமக்கு நம்முடைய சந்ததியினருக்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் ஏற்படுத்தி தரும். கோவிலுக்கு செல்லும்போது வெறுங்கையோடு செல்லக்கூடாது. ஏதேனும் ஒன்று நம்மால் முடிந்தது ஒரு 10 ரூபாய் பால் பாக்கெட் கிடைக்கும், வாங்கி கொண்டு செல்லலாம். பசும்பால், தூய்மையான பசும்பால் வாங்கி கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும். இப்படி நம்மால் இயன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம். மேலும் நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெறும் அந்த வேளையிலே நந்தீஸ்வரருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் அவற்றை வாங்கி கொடுக்கலாம். இப்படி இந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, பூஜைக்கு தேவையான மலர்களை வாங்கி கொடுப்பது, இவற்றையெல்லாம் நாம் செய்தால் நம்முடைய சந்ததி வளம் பெறும், நலம் பெறும். ஆகவே இந்த பிரதோஷ விரதம், இந்த விரதத்தை நாம் முறையாக மாதத்திலே வருகின்ற 2 பிரதோஷ விரதங்களையும் நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் என்பதே இருக்காது. எப்படிப்பட்ட துன்பம் நமக்கு வர இருந்தாலும் அதனை இந்த பிரதோஷ விரதமானது தடுத்துவிடும். ஆகவே தீமைகளெல்லாம் நீங்கி நன்மை பெற வேண்டுமா, நல்ல ஆரோக்கியம் வேண்டுமா, திருமண தடை நீங்க வேண்டுமா, தொழிலிலே இருக்கின்ற தடைகள் நீங்க வேண்டுமா, நல்ல லாபம் வர வேண்டுமா, 2 பிரதோஷங்கள் மாதத்திலே 2 நாட்கள் சிவனுக்கென ஒதுக்கி வையுங்கள். சிவனுக்கென ஒதுக்கி அந்த 2 விரதங்களை, 2 பிரதோஷங்களும் மாதம் விரதம் இருந்தால் வாழ்க்கை உன்னதமான ஒரு நிலைக்கு செல்லும். சிவனை பிடித்து கொண்டால் சிவனுடைய அருளினாலே வாழ்விலே ஏற்றம் மட்டுமே கிடைக்கும், முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கும்.
ஆகவே அற்புதமான இந்த பிரதோஷ விரதத்தை மாதம் தவறாமல் இருந்து சிவ வழிபாட்டிலே சிந்தையை செலுத்தி நற்கதி காணலாம். நன்றி, வணக்கம்.